அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழனி ஜெயம் வேணுகோபால். ஜாதகங்கள்ல நன்மையை தரக்கூடிய ஜாதகமும் இருக்கு. பிரச்சனை தரக்கூடிய ஜாதகமும் இருக்கு. இது எப்படி நன்மை தரக்கூடிய ஜாதகம்னு பிரிக்கிறது? எப்படி தீமை தரக்கூடிய ஜாதகம்னு பிரிக்கிறது அப்படின்னா, லக்னம் முதற்கொண்டு எல்லாமே பாதிச்சிருக்கும். இப்போ லக்னம் தீசூன்யமா இருக்கலாம். லக்னாதிபதி 6, 8, 12ல மறைஞ்சிருக்கலாம். 5, 9 பாவாதிபதிகள் நேசமா இருக்கலாம். இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகம் கடுமையான பாதிப்புல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒரு மனித ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி பாதிக்கப்படாம இருந்தா, அந்த ஜாதகம் நல்ல ஜாதகம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். லக்னமும் பாதிச்சு, லக்னாதிபதியும் பாதிச்சு, 5, 9 அதிபதிகளும் பாதிச்சா, இந்த ஜாதகருக்கு பிரச்சனை அப்படிங்கிறது காலம் முழுக்க இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்ப இவர் எப்படி சர்வைவல் பண்ணி மேல வர்றது அப்படின்னா, அடிப்படைன்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஜாதகத்துல கேந்திர திரிகோணங்கள்ல கிரகங்கள் இருக்கணும். கேந்திரத்தில கிரகம் ஏதாவது ஒரு கிரகம் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு கிரகமாவது இருக்கணும். 4 கேந்திரத்திலயும் கிரகம் இருக்கிறதுங்கிறது சிறப்பான அமைப்பு. லக்னமோ, லக்னாதிபதியோ பாதிக்கப்பட்டு 5, 9 பாதிக்கப்பட்டாலுமே 4 கேந்திரங்களையும் கிரகங்கள் குறிப்பா ஆட்சியாகவோ, உச்சமாகவோ வலுவா இருந்துட்டுனா, ஓரளவுக்கு ஜாதகம் தப்பிக்கும். மாறாக கேந்திரமும் பாதிக்கப்பட்டா, அந்த அளவுக்கு எந்த ஜாதகமும் போகாது. காரணம் என்னன்னா, இறைவன் எல்லாத்தையுமே ஒரு அளவுகோலா தான் வச்சிருப்பார். லக்னம், லக்னாதிபதி 5, 9 பாதிக்கப்பட்டா, கேந்திர திரிகோணங்கள்ல கண்டிப்பா கிரகங்கள் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே வேணாம். அப்போ, உங்க ஜாதகத்துல உள்ள சிறப்புகள் என்ன? என்ன அமைப்பு இருக்கு? லக்னம் பாதிச்சிருக்கா? லக்னாதிபதி பாதிச்சிருக்கான்னு மொத பாருங்க. லக்னம் கூட பாதிச்சிருக்கலாம். ஆனா, லக்னாதிபதி பாதிக்கப்படாம இருக்கணும். ஏன்னு கேட்டா, கொடுப்பினை அப்படிங்கிறது லக்னத்தை சார்ந்தது. அனுபவிக்கிறது அப்படிங்கிறது லக்னாதிபதியை சார்ந்தது. இப்போ ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சமா இருக்காருன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த ஜாதகருக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாம் கிடைக்கும். காரணம் என்னன்னா, லக்னத்துக்கு 4ஆம் பாவாதிபதி ஆட்சியா இருக்காரு, உச்சமா இருக்காரு, பாதிக்கப்படாம இருக்காரு. சப்போஸ் இத ஜாதகர் அனுபவிப்பாரான்னு பார்க்கறதுக்கு, அதே லக்னத்துக்கு 4ல நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி, அதாவது லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தாலும், லக்னாதிபதிக்கு 4ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கங்க. ஜாதகருக்கு என்னதான் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இருந்தாலும், அத ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. மத்தவங்க தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப இவ்வளவு அருமையான சிறப்பான கூற்றுகள் நம்ம ஜாதகத்துல பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ஒரு பாவாதிபதி லக்னத்துக்கு மறைஞ்சாலும், லக்னாதிபதிக்கு மறையக்கூடாது. அப்படி மறைந்தால், அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை அவரால் அனுபவிக்க முடியாது. அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட். இப்ப நம்ம 4ஆம் பாவம் சொல்லிட்டோம். 4ஆம் பாவம் வீடுனா 4ஆம் பாவாதிபதி பாவம் நல்லா இருந்து 4ஆம் பாவாதிபதி செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்கள் 3 பேருமே நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கங்க. லக்னத்துக்கு 4ஆம் பாவாதிபதியாக 4ஆம் பாவாதிபதி நல்லா இருந்து 4ஆம் பாவத்துக்கு காரக கிரகமான செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்க எல்லாமே நல்லா இருந்துட்டாங்கன்னா, அந்த ஜாதகருக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாமே பாதிக்கப்படாம கிடைக்கும். சரி, அத ஜாதகர் அனுபவிப்பார்ன்னு பார்க்கறதுக்கு அந்த 4ஆம் பாவாதிபதியும் சரி, செவ்வாய், புதன், சுக்கிரன் இவர்கள் லக்னாதிபதிக்கு மறைந்திருந்தால், அந்த விஷயங்களை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. சிம்பிளான விஷயம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு பாவாதிபதி லக்னத்துக்கு மறைந்தாலும், லக்னாதிபதிக்கு மறையாமல் இருந்தால், அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகர் அனுபவிப்பார். மாறாக லக்னத்துக்கு மறையாமல் இருந்து, லக் லக்னாதிபதிக்கு மறைந்து விட்டால், அந்த பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும். அதை ஜாதகரால் அனுபவிக்க முடியாது. அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்த்த ஒரு சிம்பிளான விஷயம். இந்த விஷயம் எல்லா ஜாதகத்திலயுமே அடிப்படையா பார்க்கணும். எந்த மாற்றங்களும் இருக்கக்கூடாது. எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. இந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகருக்கு என்ன கிடைக்கும், கிடைக்காதுங்கிறது நீங்களே ஜாதகத்த பார்த்து முடிவு பண்ணிடலாம். இவை நான் சொல்றது எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.